என் பேர் வந்து மணிகண்டன். நான் ஸ்டேட் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன். நான் வந்து தேர்ட் இயர் 6th செம் வந்து எங்களை வந்து கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணி போயிருக்காங்க. நாங்கள் எந்த கம்பெனிக்கு வந்திருக்கோம்னா ஜேபிஎம் நீல்மெட்டல் வந்திருக்கோம். இந்த கம்பெனியில் வந்து எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. ப்ரொடக்ஷனில் வந்து என்னென்ன இது ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்கன்னா டூ வீலர் ஃப்ரேம், மஃப்ளர், ஃபியூ டேங்க், த்ரீ வீலர் இது எல்லாமே ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. நான் இந்த இதில் வந்து எந்த லைன் இருக்கிறேன்னா ஃப்ரேம் வந்து நிறைய விஷயம் நிறைய பொருள் அசம்பிள் வந்து வெளியேந்து வருது. வெளியேந்து வந்து லைட்டாக எல்லாமே அசம்பிள் இருக்குது. அசம்பிள் வந்ததுமே என்ன ஆகுதுன்னா நமக்கு ரோபோட்டில் இருந்து எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கையில் வந்து என்ன பண்ணுறோம்னா வெல்ட் அடித்து கேப் பேட்டரி வைக்க போகுது எல்லாமே கரெக்டாக சரியான அசம்பிள் பண்ணி நமக்கு தேவையானது ஹெட் பைப்பில் வந்து ஃப்ரேம் வந்து ஹெட் பைப்பில் போரிங் மிஷின் போரிங் வந்து போரிங் ஆப்ரேட்டர் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எங்களை பர்சனலாக டீச் பண்ணார். பர்சனலாக எப்படின்னா மேனேஜர்கிட்ட போயிட்டு எங்களை பர்சனலாக இவங்களுக்கு நான் எதுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நிறைய விஷயம் எப்படின்னா லோட் பண்ணுறது, அன்லோடு, லோடிங் இது எல்லாமே. லோட் வந்து எந்த வகையில் கரெக்டாக எந்த பட்டன் க்ரீன் கலர் பட்டன் பண்ணால் லாக் ஆகும், எந்த வகையில் கரெக்டான முறையில் எங்களுக்கு வந்து அவர் லோட் பண்ணுறது அப்பர் கேஜ், லோவர் கேஜ். அப்பர் கேஜ் வந்து 41 mm இருக்கணும், லோவர் கேஜ் வந்து 45 mm இருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக கேஜ் எப்படி பண்ணுறது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இதில் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் நிறைய எங்களுக்கு கேர் எடுத்து லோடிங், அன்லோடிங், சேஃப்டி இம்பார்ட்டன்ட் எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த போலிங் மிஷின் முடிஞ்சதுமே பேட்டரி ஆப்ஷன் போயிட்டு வெல்ட் அடிச்சு ஸ்க்ரூ பண்ண வேண்டியது எல்லாம் வந்து அதுக்கப்புறம் லைனில் ஆர்டி மார்க்கிங் எல்லாமே செக் பண்ணிட்டு லைனில் பிடிஐ இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்டிங் பண்ணுவோம். நம்மளே தான் பண்ணணும். கரெக்டான முறையில் சரியாக வந்து கரெக்டாக இன்ஜின் அசம்பிள் ஆகிற அளவுக்கு பெண்ட் பண்ண முடிச்சதுமே நம்ம பேட்டரி செட் வச்சுருந்த செட் சரியில் வந்து ஸ்க்ரூ வந்து கரெக்டான முறையில் ஸ்க்ரூ வந்து என்ன ஆகும்னா ஸ்க்ரூ வந்து நம்ம ட்ரில் மிஷின் வச்சு ட்ரில்லிங் மிஷினில் ஸ்க்ரூ வந்து மிஷின் வந்து கரெக்டான முறையில் அதை உள்ளே வந்து எடுக்கணும். அது வந்து ஸ்பேனர் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பேட்டரி பேட்டரியோட கேஜ் ஆன் பண்ணிட்டேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பேட்டரி செக்கிங் திருப்பி நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிக் மிஷின் வந்து 4 மெம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல சரியாக லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு மிஷின் அந்த அளவுக்கு நம்ம தயாரிக்கிற அளவுக்கு கேஜ் அதை வச்சு நம்ம கேஜ் செக் பண்ணணும். சரியான முறையில் வீல் அசம்பிள் பண்ணுற இடத்துல நெக் போட்டெல்லாம் கரெக்டாக கேஜ் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் ஹைட்ராலிக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்பேட்டரி கிளீனிங் எப்படி பண்ணணும்னா வெள்ளை அடிச்ச அதுக்கப்புறமா ஹெச்பி ஸ்பேனர் இது எல்லாமே வெள்ளை அடிச்சு நிறைய பரவி இருக்குது. அது வந்து நம்ம என்ன க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணி எல்லாமே பயன்படுத்தி இதை வந்து ரப்பர் பயன்படுத்தி ட்ரைனிங் வச்சு நம்மளால் ஷெல்லிங் படிக்க முடியாத ஸ்பேனர் எல்லாத்தையும் நம்ம ட்ரைனிங் வச்சு ஈஸியாக பண்ணி படிச்சிடலாம். செஞ்சு வச்சு என்ன பண்ணணும்னா சரியான நம்ம நம்ம லோவர் கேஜ் அப்பர் கேஜ் செக் பண்ணி குவாலிட்டியில் வந்து என்ன பண்ணோம்னா ஆர்டி மார்க் நம்ம வெல்ட் தப்பான வெல்ட் எல்லாமே நம்ம கரெக்டான முறையில் மார்க் பண்ணி மறுபடியும் நம்ம வெல்ட் அடிக்கிற இடத்துக்கு அனுப்பி முடிச்சுட்டு அதை வெல்ட் பண்ணி நம்ம ஸ்பேட்டரிங் எல்லாமே பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் நமக்கு முன்னாடி சரியாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் கேஜ் செக் பண்ணிட்டு கரெக்டான முறையில் நம்ம வெல்டிங் நிறைய இடத்துல டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம கரெக்டாக கேஜ் செக் பண்ணி கேஜ் வச்சு
6 மாதம் வந்து ட்ரைனிங் எடுத்து